முழங்கால வலி என்பது நான் இத்தனை வருட மருத்துவ அனுபவத்தில சந்தித்த மிகவும் பொதுவான உடல் நல புகார்களில் ஒன்றாகும். இது வயது, வேலை என பாகுபாடு இல்லாமல் எல்லா தரப்பு மக்களையும் பாதிக்குது. இது ஒரு பொதுவான அசம்கரியம், ஒரு தொடர்ச்சியான வலி, சாதாரண அன்றாட் செயல்களை கூட மலக்க வைக்கும் சவாலா மாற்றும். சிங்க பெருமாள் கோயிலில் உள்ள உள்ளூர் சந்தையில் நடப்பது, செங்குனத்திலில் உள்ள கோவிலில படிகள் ஏறுவது அல்லது உராப்பக்கத்தில் உள்ள உங்கள் வீட்டில் நாக்காலியிலே இருந்து 70 போன்ற எளிய இன்பங்களை நினைச்சு பாருங்க. உங்கள் முழங்கால்கள் வலிக்கும் போது இந்த சிறிய அசைவுகள் ஒவ்வொன்றும் பயத்தையும் சிரமத்தையும் தருகின்றன. இந்த வலி வெறும் உடல் ரீதியான உணர்வு மட்டுமல்ல, இது ஒரு பெரிய உணர்ச்சி பூர்வமான சுமையும் சுமக்கிறது. முழங்கா மூட்டு என்பது உயிரியல் பொறியியலின் ஒரு அற்புதம். இது எலும்புகள், குர்த்தெலும்புகள், தசைநார்கள் மற்றும் தசைநாங்கள் ஆகியவற்றின் ஒரு சிக்கலான அமைப்பாகும். முழங்கால வலியை திறம்ப சமாளிக்க அதன் மூல காரணங்களை புரிந்து கொள்வது மிக முக்கியம். அடிக்கடி ஏற்படும் குற்றவாளிகளை ஒன்று முப்படைதல் என்ன இயற்கையான செயல்முறை. இது நாம் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் என அழைக்கிறோம். உங்கள் முழங்காலில் உள்ள குருத்தெலும்பை எலும்புகளுக்கு இடையில் உள்ள மென்மையான பாதுகாப்பான குஷன் என்று நினைச்சு பாருங்க. பல தசாப்தங்களா நடப்பது, நிற்பது மற்றும் வாழ்வதன் மூலம் இந்த குஷன் படிப்படியா மெல்லியதாகிவிடும். முழங்கால் வலிக்கு மற்றொரு குறிப்பிடத்தக்க காரணம் அதிபயன்பாடு அல்லது தொடர்ச்சியான அழுத்தம். இது தொழில்முறை விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் பொருந்தாது. இது முழங்கா மூட்டுகளில் தொடர்ச்சியான அழுத்தத்தை உள்ளடக்கிய அன்றாட வழக்கத்தை கொண்ட எவரையும் பாதிக்குது. பழைய மற்றும் புதிய காயங்கள் முழங்கால் வலி ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணியாகும். குழந்தைகளுடன் விளையாடும் போது திடீரென ஏற்படும் திருப்பம், ஒரு வீழ்ச்சி அல்லது முழங்காலில நேரடி அடி ஆகியவை அதன் மென்மையான கட்டமைப்புகளை சேதப்படுத்தும். இறுதியா சில வாழ்க்கை முறை காரணிகள் முழங்கால் ஆரோக்கியத்தில மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. உதாரணமாக, அதிக உள்ள எடையை சுமப்பது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் உங்கள் முழங்கால் மூட்டுகளில் ட்ரிமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் ஹாய் வைக்கிறது. முழங்கால வலி முதலில உங்களை தொந்தரவு செய்ய தொடங்கும் போது உங்கள் வீட்டிலேயே நிவாரணம் பெற பல எளிய ஆனால் மிகவும் பயனுள்ள நடவடிக்கைகளை எடுக்கலாம். இவற்றில அடிப்படையானது ஓய்வு. கடுமையான முழங்கால் வலி மற்றும் வீக்கத்தை நிர்வகிப்பதற்கான மற்றொரு சக்தி வாய்ந்த கருவி பனிக்கட்டி ஒத்தடம். ஒரு குளிர் ஒத்தடம் அல்லது மெல்லிய துண்டில சுற்றப்பட்ட உறைந்த பட்டாணி பை கூட அற்புதங்களை செய்யலாம். கடுமையான வலி குறைந்தவுடன் மென்மையான பயிற்சிகளை அறிமுகப்படுத்துவது நீண்ட கால முழங்கால் ஆரோக்கியத்துக்கு நம்ப முடியாத அளவுக்கு நன்மை பயக்கும். இந்த பயிற்சிகளின் நோக்கம் மூட்டை வருத்தப்படுத்துவது அல்ல, ஆனால் அதை ஆதரிக்கும் தசைகளை வலுப்படுத்துவதாகும். இந்த உடனடி நடவடிக்கைகளுக்கு அப்பால் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது உங்கள் முழங்கால்களுக்கு நீடித்த நன்மைகளை அளிக்கும். ஆரோக்கியமான எடையை பராமரிப்பது நீங்கள் செய்யக்கூடிய மிகவும் பயனுள்ள மாற்றமாக இருக்கலாம். இந்த சிறிய தொடர்ச்சியான முயற்சிகள் முழங்கால் வலியை நிர்வகிப்பதிலும் தடுப்பதிலும் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். மேலும் இதுபோன்ற பயனுள்ள சுகாதார குறிப்புகளுக்கு தயவு செய்து குழுசேர் நினைவில் கொள்ளுங்க. வீட்டிலேயே செய்யும் சிகிச்சைகள் லேசான அல்லது தற்காலிக முழங்கால் வலிக்கு சிறந்ததாக இருந்தாலும் சில சமயங்களில் பிரச்சனைக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மற்றும் தொழில்முறை அணுமுறை தேவைப்படும். தசை பலவீனம், விறப்பு மற்றும் காயத்திற்கு பிந்தைய மறுவாழ்வு தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு பிசியோதெரபிஸ்ட், ஒரு விலை மதிப்பற்ற சூட்டாளி, உள்ளூர் பகுதிக்கு சேவை செய்யும் தினேஷ் பிசியோதெரபி போன்ற ஒரு பயிற்சி மையம், இலக்கு வைக்கப்பட்ட பயிற்சிகள், கையேடு சிகிச்சை மற்றும் நோயாளி கல்வி மூலம் இயக்கம் மற்றும் செயல்பாட்டை மீட்டெடுப்பதில் கவனம் செலுத்துகிறது. முழங்கால் வலி ஒரு கடுமையான மூட்டு வலி, தசைநார் கெரிவு அல்லது எலும்பில் உள்ள ஒரு கட்டமைப்பு பிரச்சினை போன்ற ஒரு குறிப்பிட்ட அடிப்படை நிலையால் ஏற்பட்ட ஒரு எலும்பியல் நிபுணரை அணுகுவது அடுத்த அவசியமான படியாகும். சிங்க பெருமாள் கோயில மற்றும் அதை சுத்தியுள்ள பகுதிகளில் உள்ள நோயாளிகளுக்கு நன்கு தெரிந்த டாக்டர் தெளிபார்த்தோ போன்ற ஒரு நிபுணர் எலும்புகள், மூட்டுகள் மற்றும் தசைநார்களின் நிலைகளை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதில் பயிற்சி பெற்றவர்.
பிசியோதெரபி மற்றும் எலும்பியல் துறைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு பெரும்பாலும் முழங்கால் வலிக்கு மிகவும் விரிவான சிகிச்சையை வழங்குகிறது. தினேஷ் பிசியோதெரபி மற்றும் டாக்டர் திலீப் ஆர்த்தோ போன்ற நம்பகமான உள்ளூர் நிபுணர்களிடம் உதவி பெறுவதன் மூலம் நீங்கள் சிகிச்சை பெறுவது மட்டுமல்ல, உங்கள் சமூகத்திலேயே வலியற்ற வாழ்க்கையை நோக்கிய உங்கள் பயணத்தில் நீங்கள் கூட்டாளர்களை பெறுறீங்கள். வீட்டிலேயே கவனித்துக் கொள்வதும் மென்மையான பயிற்சிகளும் நன்மை பயக்கும் என்றாலும், முழங்கால் வலிக்கு எப்போது உடனடியா மருத்துவரை அணுக வேண்டும் என்பதை அறிவது முக்கியம். உங்கள் முழங்கால் வலி கடுமையாகவும் திடீரெனவும் ஏற்பட்டா, ஒரு வீழ்ச்சி அல்லது முறுக்கும் அசைவுக்கு பிறகு அது கெரிந்த தசைநார் அல்லது எலும்பு முறிவு போன்ற ஒரு தீவிர காயத்தை குறிக்கலாம். உங்கள் முழங்காலே சுற்றி குறிப்பிடத்தக்க வீக்கம், சிவத்தல் அல்லது சூடு ஆகியவற்றை நீங்கள் கவனித்தா, குறிப்பாக காய்ச்சல் இருந்தால் உடனடியாக ஒரு மருத்துவரை அணுக வேண்டும். இவை மூட்டுக்குள் ஒரு நோய் தொற்றின் அறிகுறிகளா இருக்கலாம். இது உடனடியா நுண்ணுயிர் எதிர்ப்பிகளுடன் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய ஒரு தீவிர மருத்துவ நிலை. இறுதியில் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது ஒரு செயலூக்கமான தேர்வு. உங்கள் நல்வாழ்வு உங்கள் மதிப்பு மிக்க சொத்து. மேலும் உங்கள் உடலை கேட்பது அவசியம். தொடர்ச்சியான முழங்கால் வலியுடன் வாழ்வது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றல்ல. காரணங்களை புரிந்து கொள்வதன் மூலமும் எளிய வீட்டு வைத்தியங்களை முயற்சிப்பதன் மூலமும் தினேஷ் பிசியோதெரபி அல்லது டாக்டர் திலீப் ஆர்த்தோ போன்ற உள்ளூர் நிபுணர்களிடம் எப்போது உதவி பெற வேண்டும் என்பதை அறிவதன் மூலமும் உங்கள் சூழ்நிலையை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். முழங்கால் வலி உங்கள் வாழ்க்கையை அனுபவிப்பதை தடுக்க விடாதீங்கள். மேலும் நகரும் வசதியான எதிர்காலத்தை நோக்கி முதல் அடியை எடுத்து வையுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள சுகாதார குறிப்புகளுக்கு தயவு செய்து குழுசேர் நினைவில் கொள்ளுங்கள். சிறந்த ஆரோக்கியத்தை நோக்கியே உங்கள் பயணம் தகவலறிந்து செயல்படுவதில் தொடங்குகிறது.